ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இம்மோர்டல் ரைசிங் 2 அப்படிங்கிற கேமிங் ப்ராஜெக்ட் ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 32 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ரோட் மேப் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா Q4 வந்து டிஜி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆட்ராப் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 monthsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஆன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போவே மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜாயின் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன் டைம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆட்ராப் பற்றின அப்டேட் வந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ஆட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களில் சில பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஆப்பிள் கொடுத்து கூட நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிமெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் நார்மலாக எந்த ஜிமெயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஜிமெயிலை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அந்த கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இதே பேஜுக்கு வந்திருக்கும். கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு அடுத்த பேஜுக்கு வந்திருக்கும். இப்போ இதில் அன்லாக் 600 ORB அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ORB பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் IMT டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். சரி, இப்போ எப்படி இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இவங்க மொத்தமாக வந்து 6 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்டார்டிங் பீரியடில் இந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுறப்போ டோட்டலாக வந்து ஒரு 7 to 8 டாஸ்க் கிட்ட இருந்துச்சு. அண்ட் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கம்மியாகிட்டு இருக்குது போல். சரி, ஓகே, எப்படி இந்த 6 டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா சைன்அப் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணுற ரிவார்டு சைன்அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண உடனே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிளைம் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணிங்கன்னா 100 ORB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா என்டர் ரெஃபரல் கோட் இன் 24 hours. அதாவது இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண 24 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்காம போயிடும். அது என்ன அப்படின்னா ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணணும். ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் என்னோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் கோடு கேட்காது. டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ரெஃபர் கோடு என்டர் பண்ணலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ரெஃபர் கோட் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் கோட் என்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 100 ORB பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபர் கோட் என்டர் பண்ணதுக்கப்புறமா கிளைம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் சேர்த்து ஒரு 100 ORB வந்து கிளைம் பண்ணிவிடுங்க. டோட்டலாக இப்போ நம்ம 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரிங் யுவர் ஓன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு ரெஃபர் நீங்கள் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்டை உங்களோட இன்விடேஷன் லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக 100 ORB வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களால் இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வைட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம மிச்சம் மீதி இருக்கிற 3 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு 4வதாக கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு இருக்கும். இந்த கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு டிஸ்கார்டில் லாகின் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ஆத்தரைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த ஆத்தரைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இந்த பேஜுக்கே வந்திருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த அஃபிஷியல் டிஸ்கார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணலாம். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிஸ்கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேக் டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ கீழே நம்மளுக்கு கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து டிஸ்கார்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்காக 100 ORB டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும்.
ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறமா ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பர்மிஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மிஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு கம்ப்ளீட் அண்ட் ரிசீவ் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபாலோ அப்படின்னு இருக்கும். இந்த ஃபாலோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு ட்விட்டருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகலை. இப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு IR2 நியூஸ் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்கு. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கிளைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் டு நியூஸ் லெட்டர் அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனபிள் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இப்போ நம்ம பேக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 600 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எல்லாமே நான் சொல்லிட்டேன், எல்லா டாஸ்க்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ரெஃபர் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லலை. இப்போ நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸ்ட்ரா காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஃபரல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரல் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்விடேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ரெஃபரல் கோடும் கீழேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லிங்க் மூலிமா உங்களோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து தனியாக வந்து 10 ORB காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து இன்விடேஷன் ரிவார்டாக ப்ளஸ் அவங்க வந்து சில டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ்லேருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களால் இன்வைட் பண்ண முடியும் அப்படின்னா இன்வைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக நீங்கள் ORB வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ நம்மளுக்கு அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த 6 டாஸ்க் மட்டும்தான் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இன்னும் சில டாஸ்க் வந்தாலும் வரலாம். அப்படி வரப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அப்பப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள். புது டாஸ்க் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கும் இருக்குது. ஸோ 1 by 1 மிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. புது மிஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக ORB உங்களால் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஆட் ட்ராப்போட நாங்கள் வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.